This is MD Dinesh Kumar. Welcome to the Ta Cinemas. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட இயக்கத்துல நம்ம சூர்யா, பூஜா கஜே இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆகக்கூடிய ரெட்ரோ திரைப்படத்தை விமர்சனம் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ கங்குவா அப்படின்ற ஒரு டிபாக்கிளுக்கு அப்புறமா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது சூர்யா அவர்களுக்கு. கங்குவா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெட்ரோ திரைப்படம் முழுசா வந்து ரெடியான ஷூட்டிங் வந்து முடிஞ்ச ஒரு திரைப்படம் தான். கார்த்திக் சுப்ராஜ் எப்பவுமே ஒரு ஃபிளேவர்டான ஸ்டோரியில சொல்றதுல எக்ஸ்பர்ட்டா வந்து இருப்பாரு. எப்பவுமே அவர் எடுத்துக்கக்கூடிய பேட்டையா இருக்கட்டும், ஜெகமே தந்திரமா இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், இது எல்லாமே வேற வேற கதை களங்களை பிரதானமா ஹேண்டில் பண்ற ஒரு ஸ்டோரி லைனா தான் வந்து இருக்கும். கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து அவர் தொடர்ந்து வந்து சூஸ் பண்ற பட்சத்திலையும் அதோட பிரதான கதைக்களமா ஒன்று வந்து எடுப்பார் இல்லையா. இப்போ ஜெகதடா டப்ளெக்ஸ்ல எப்படி சினிமாவோட பவரை வந்து பேசியிருந்தாரு, மகான் படத்துல வந்து எப்படி ஐடியாலஜிக்கல் பவரை வந்து பேசியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இந்த ரெட்ரோ படத்துலையும் கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து படத்தோட அடிநாதமா வந்து இருக்கிற பட்சத்திலையும் இதோட ஒரு ஒன் லைனர் வந்து எப்படின்னா ஒரு பக்காவான ஒரு ஹீரோக்கான ஜேர்னியா தான் கார்த்திக் சுப்ராஜ் இந்த திரைப்படத்தை வந்து கையாண்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த படத்தோட இந்த பாரி அப்படின்ற சூர்யா அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரத்தோட பர்பஸ் என்ன, அவன் ஒரு பர்பஸ்ன்னு ஒன்று வந்து நினைச்சு வந்து போய்கிட்டு இருக்கான். இறுதியில் அவனுக்கு வந்து ஒரு பர்பஸ் வந்து கிடைக்குது. இதுதான் இந்த மொத்த பாரி அப்படின்ற சூர்யா அவர்களோட கதாபாத்திரத்தோட ஜேர்னி தான் இந்த ரெட்ரோ திரைப்படம். பட் இதே கதைக்களத்தை கார்த்திக் சுப்ராஜ் என்ன மாதிரி நமக்கு வந்து டெலிவர் பண்ண வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ரெட்ரோ அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 90s to 80s அந்த காலகட்டங்களில் ஒரு டெம்ப்ளேட் தமிழ் சினிமா நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ், அதில் இருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸ், அங்கே சீன் டிரான்சிஷன் ஆகிற விதம், அங்கே வந்து அவங்க வந்து கதை சொல்கிற விதம், ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு பேஸாக வந்து எடுத்துக்கிட்டு அதை மாடர்ன் ஏஜ் சினிமாவாக நமக்கு வந்து கொடுக்க வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி பண்ண திரைப்படங்களோட கம்பேர் பண்ணி வந்து பார்க்குற பட்சத்தில் ரெட்ரோ திரைப்படத்தில் நிறைய சின்ன சின்ன லேயர்ஸ் மூலமாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவை எந்த அளவுக்கு வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கையாண்டிருக்காரு. இது பேசிக்காக நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த மொத்த படத்தோட கதை, ஒரு ஹீரோ வந்து இப்படி வந்து இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து இருக்கு, அவன் பர்பஸை தேடி வந்து போகிறான், இதில் அவன் பர்பஸ் வந்து அடையலாம் அப்படின்னு வந்து இருந்தாலும் இதை எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற விதம் வந்து இருக்கு இல்லையா. இதில் கார்த்திக் சுப்ராஜ் ரொம்பவே ரைட்டிங்லேயே வந்து மெனக்கட்டிருக்காரு அப்படின்றது வந்து தெரியுது. அவனோட அந்த அல்டிமேட் கோல் என்ன, பாரிக்கான அல்டிமேட் கோலை இந்த கதை சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமாக செகண்ட் ஹாஃப்ல வந்து வச்சிருக்காரு. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் தான் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொல்ல வந்திருக்கக்கூடிய பிரதானத்தோட கதையே. பட் அதுக்கு ஒரு செட்டிங் வந்து பண்ணியிருக்காரு. அதுதான் கமர்ஷியல் நம்ம ஸ்பேஸ்க்கு தேவையான ஒரு ஹீரோக்கான ஒரு மெட்டீரியல், ஒரு ஹீரோயின்கான ஒரு மெட்டீரியல், ஒரு வில்லன் எப்படி வந்து டெவலப் பண்ணுறான். ஸோ நிறைய லேயர்ஸில் தான் அந்த ஸ்டோரி வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ எடுத்த உடனே சூர்யா அவர்களோட அந்த இளமை, அந்த யங் போர்ஷன் இதில் இருந்து தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனிங் சீன்லேயே இந்த டைட்டில் கார்டு போடுறப்போ அந்த சின்ன பையன் வந்து சண்டை போடுவான், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் வச்சு சண்டை போடுவான், சூர்யாவோட யங்கர் வெர்ஷன். ஸோ அங்கே அவன் வந்து அடிச்சுட்டு ஒரு கிக் கொட்டி நிற்கிறப்ப அப்படியே கட் பண்ணி அப்படியே அந்த ரெட்ரோ காமிக் மூடில் டைட்டில் கார்டு வந்து சூர்யா வச்சு ரிவீல் பண்ணுவாங்க. அந்த எடிட்டிங் டெக்னிக்கே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அங்கேயே இந்த படம் நம்மளை வந்து பயங்கரமாக குக்கப் பண்ண வந்து ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு மொமெண்ட்டில் நான் இவன் மகனே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிற ஜோஜு ஜாஸ் இதாண்டா என் மகன் அப்படின்னு வந்து ஏற்றுக்கிற இடத்துல டைட்டில் போட்டு ஓப்பன் பண்ணுறப்பவே இந்த படத்தோட ஃப்ளேவர் நமக்கு வந்து பிடிபட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா கன்னிமா பாட்டுக்கான சீக்வன்ஸ், கன்னிமா பாட்டு மிகப்பெரிய அளவில் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ அந்த பாட்டுக்கான சீக்வன்ஸு முன்னாடி பின்னாடி இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிற விதம் அமேசிங். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வீரதீரசுரன் திரைப்படத்தில் ஒரு 20 நிமிஷம் டு 25 நிமிஷம் ஓடக்கூடிய அளவில் ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் வந்து நம்ம பார்த்து ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம இதில் வர சிங்கிள் ஷாட்டுமே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு லாஃபிங் புத்தா ஒரு இதுல இருந்து ஆரம்பிக்குது, அந்த சிங்கிள் ஷாட் அப்படியே டிராவல் ஆகி ஒரு இன்டென்சிவான கான்வர்சேஷன் போகுது, ஒரு பயங்கரமான ஃபன்னான கன்னிமா மாதிரி ஒரு பாட்டு போகுது, இல்லை சந்தோஷ் நாராயணன்லாம் கேமியோ கொடுத்து ஆடுறாரு. அது ஒரு ஃபெஸ்டிவல் பாட்டு, எல்லாருமே அந்த மண்டபத்தில், கல்யாண மண்டபத்தில் இருக்கிற பாட்டு எல்லாருமே வந்து ஆடுறாங்க. கேமரா ஓடிக்கிட்டே வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்டென்ஸான பயங்கரமான ஃபைட் சீன் போகுது, அப்பயும் கேமரா ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு பயங்கரமான சம்பவத்தை முடிச்சு திரும்ப அதே லாஃபிங் புத்தால வச்சு முடிச்சாங்க. அமேசிங்கான ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு சீக்வன்ஸாக நான் அதை தான் வந்து பார்க்குறேன். இன்னும் நிறைய சீக்வன்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து எமோஷனல் ரீதியாக வந்து எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட இதே மாதிரி சூர்யா அவர்களோட டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸை கேரி பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீக்வன்ஸ் வந்து வருது. பட் இருந்தாலும் இந்த கன்னிமா சீக்வன்ஸ், அந்த மொத்த லாங் ஷாட்டுமே இது எப்படி இவங்க எடுத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் போயிருக்கும், எந்த அளவுக்கு டெடிகேஷனான ஒர்க் போயிருக்குன்னு வந்து நினைச்சாலே வந்து பயங்கர மலைப்பாக வந்து இருக்கு.
ஸோ அந்த இடத்துல அந்த டீம் வந்து மொத்தமாக வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த இடத்துல மொத்த கிராஃப்ட்டுமே தனித்துவமாக வந்து தெரியுது. நம்ம ஸ்ரேயஸ் அவர்களோட அந்த சினிமோட்டோகிராஃபிக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். எந்த அளவுக்கு வந்து இவங்களை வந்து ரிஹர்சல் போயிட்டு வந்து எடுத்திருப்பாங்க. சூர்யா அவர்களோட தான் அந்த ஷாட் வந்து லாங் ஷாட் ஃபோக்கஸாகவே போயிட்டு இருக்கும். பட் அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு டான்ஸ் ஆடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, இது எல்லாமே டைமிங்கில் கரெக்டாக நடக்கணும். இது ஒரு பெரிய பாடமாகவே வந்து அமையும் நான் வந்து நினைக்கிறேன். இந்த சீக்வன்ஸ் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஸ்டடி மெட்டீரியலாக வந்து அமையும். அதுக்கப்புறமா லவ், லாஃபர், வார், இந்த 3 விஷயத்தை அடிப்படையாக கொண்டு தான் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு. ஒருத்தன் அவனுக்கு வந்து லவ் வந்து வருது, லாஃபர் வந்து வருது, இறுதியில் அதை வந்து வாரில் கொண்டு போய் முடியுது. ஆக்சுவலாக இந்த படத்தோட அடிநாதமே லாஃபர் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை வச்சு தான் வந்து எடுத்திருக்காங்க. சிரிப்பு, அந்த சிரிப்பே தெரியாத ஒரு ஹீரோ, அவன் சிரிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பின்னாடி நமக்கு வந்து சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் அழகாக வந்து பிளெண்ட் பண்ணி கடைசியில் முடிகிறப்ப லாஃபர் வச்சு தான் வந்து முடிக்கிறாங்க. சும்மா நான் இதை வந்து ஒரு டேக்லைன் காட்டி வந்து வைக்காம, அதே மாதிரி தி ஒன் அப்படின்ற ஒரு டேக்லைனும் வந்து யூஸ் பண்றாங்க. எப்படி லவ், லாஃபர், வார் அப்படின்ற ஒரு டேக்லைன் இந்த ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை வந்து சேர்க்குதோ, அதே மாதிரி கடைசியில் வரக்கூடிய கல்ட், த ஒன் இப்படின்ற அந்த டேக்லைனும் இந்த ஸ்கிரீன் பிளேக்கு ரொம்பவே கன்வீன்சிங்கா ஜஸ்டிஃபை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தான் வந்து இருக்கு. சிரிக்கவே தெரியாதவன் முதல் முறையா வந்து சிரிக்கிறப்போ அப்படி அந்த சீனே வேற லெவல் அழகா வந்துருக்கு. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவே நான் என்ன வந்து பாக்குறேன் அப்படின்னா, எல்லா சீனுமே ரொம்பவே நுணுக்கமா, ஆத்மாத்தமா, பக்காவான பர்ஃபெக்ட் ஃபிலிம் லாங்குவேஜோட கார்த்திக் சுப்ராஜ் வந்து கையாண்டிருக்காரு. அது வந்து பூஜா கஜே அண்ட் சூர்யா அவர்கள் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சின்ன குழந்தையா வந்து பார்த்துருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க வந்து மீட் பண்ணி இது நீதானே, ஓ அது நீதானே அப்படின்ட்டு வந்து ரியலைஸ் ஆகி அந்த ஹக் பண்ணிக்கிற சீன், அது ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிற விதம், அதுக்கு பேக்ரவுண்ட் அவங்க பண்ணியிருக்கிற எடிட்டிங் எல்லாம் வேற லெவலு, செம்ம வேற லெவலு. அதுக்கப்புறம் இந்த ஜெயில் சீக்வன்ஸ்லேயே அந்த கண்ணாடி பூவே சாங் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே வந்து நரேட் பண்ணோம். அதுவுமே ரொம்பவே சூப்பராக வந்து நரேட் பண்ணியிருந்தாங்க. ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் இந்த படத்துக்கு ஒரு எந்த அளவுக்கு சூர்யா அண்ட் பூஜா கஜே பெரிய ரோல் வந்து கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி ஜோஜு ஜார்ஜ் அவர்களும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பூஜா கஜே அவர்களுக்கு ஒரு செம்ம மீட்டியான ஒரு ரோல். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான, நான் சமீப காலத்தில் பார்த்த ஃபீமேல் கேரக்டர்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸாக நான் இந்த பூஜா கஜே அவர்களோட கதாபாத்திரத்தை தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா மொத்த ஸ்டோரியுமே அவங்க மேலே தான் ட்ரைவ் பண்ணி டோட்டலாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் ரொம்பவே சூப்பராக கன்வீன்சிங்காக அவங்களோட பெஸ்ட்டை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க பூஜா கஜே. ரொம்பவே அழகாக வந்து தெரியுறாங்க நிறைய சீன்ஸில். அதுக்கப்புறம் நிறைய மெக்கஃபைன்ஸ் வச்சு இந்த கதையை வந்து ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து மலையாளத்தில் வந்து இருக்கக்கூடிய துடாரும் படத்தில் கூட அந்த கார், அதில் மோகன்லால் ஒரு கார் வச்சிருப்பாரு, அதுதான் அந்த படத்தோட மெக்கஃபைனாக இருக்கும். மெக்கஃபைனா என்னன்னா மொத்த கதையுமே டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்சிங் ஃபேக்டர், அதுதான் மெக்கஃபைன். அதை இந்த படத்தில் ஒரு கோல்டன் ஃபிஷ், ஒரு கோல்டு ஃபிஷ் அப்படின்ட்டு வந்து ஓப்பனிங் சீன்ல வந்து சொல்றாங்க. அந்த கோல்டு ஃபிஷ்னா என்ன அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் நம்ம கடைசியில தான் வந்து ரிவீல் ஆகுது. அதை மொத்தமாவே இந்த படத்துல வந்து ஒரு மெக்கஃபைனா கேரி பண்ண விதம் ரொம்பவே பிரமாதமா வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ், இந்த படம் வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கான ஒரு ஆக்ஷன் படம் தான். ஒரு லவ்வை லைட்டா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரெவலேஷனை பேசக்கூடிய ஒரு ஆக்ஷன் படம். இந்த ஆக்ஷன் படத்துக்கு பெரிய ஒரு புது ஃபிளேவரவே சேர்க்கிறது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட் தான். சூர்யா அவர்களும் வந்து சின்ன வயசுல இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்திருக்காரு. அவரோட எல்லா ஃபைட்டிங் டெக்னிக்ஸும் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ளே தான் வந்திருக்கு. ஒரு கட்டையை வச்சு சூப்பராக வந்து ஃபைட் பண்ணுவார். சண்டை போடுறப்ப இப்படி கையை ரொட்டேட் பண்ணிட்டு வந்து அடிப்பார். இந்த எல்லா டெக்னிக்ஸையுமே ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் லெவல்லே சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுவே நிறைய இடத்துல ரெவலேஷன் வந்து ஆயிட்டு இருக்கும். இதை கையாண்ட விதம் ரொம்பவே சூப்பர். சிரிக்கவே தெரியாத ஒரு ஹீரோவா இருக்கான் அப்படின்ற ஒரு ஐடியாவே ரொம்பவே சூப்பரான ஒரு டிரைவிங் ஃபேக்டரா இந்த படத்துல சூர்யா அவர்களோட கதாபாத்திரத்தை வந்து கொடுத்துச்சு. சூர்யா அவர்களை ரொம்ப வருஷம் கழிச்சு அவ்வளவு லிபரலா ஜாலியா வந்து நான் வந்து பார்த்தேன். செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா வந்து ஜோஜு ஜார்ஜ் அண்ட் சூர்யா ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணக்கூடிய ஒரு சீன்ல டேடி டேடி ஓமை டேடின்னு சூர்யா அப்படியே ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு வருவார். இதெல்லாம் ஒரு பிதாமகன் டைம்ல பார்த்த அந்த ஜாலியான சூர்யா வந்து ஞாபகப்படுத்துச்சு. பாருங்க, சிரிக்கவே தெரியாத ஒரு கதாபாத்திரம், ஆனா அவனுமே அவனுக்குள்ளேயுமே ஒரு ரெவல்யூஷன் நடந்துகிட்டே வந்து இருக்கும். அவன் செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் த எண்டெல்லாம் வந்து போறப்ப அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் தன்னோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்ச உடனே அவன் வேற மாதிரி வந்து வெடிச்சு செதறமா. இந்த மொத்த கேரக்டரோட ஆர்க்கையுமே சூர்யா ரொம்பவே டெப்தா வந்து உள்வாங்கிட்டு தன்னோட பெஸ்ட்டை எல்லா சைட்லையுமே அடிச்சு துவச்சிருக்காரு. இது சூர்யா அவர்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு தீனி போடக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஏன்னா ரொம்ப வருஷமா இப்ப சூர்யா போட்ட பெஸ்ட் தான், பட் அது ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்கோப்பை மட்டும்தான் அந்த கதாபாத்திரம் வந்து வெளிப்படுத்த முடியும். பட் இந்த கதாபாத்திரம் தான் இருக்கக்கூடிய எல்லா டிஃப்ரெண்டான எமோஷன்ஸ், காமெடியில இருந்து, ஃபன்னுல இருந்து, மாஸ்ல இருந்து, எமோஷன்ல இருந்து, லவ்ல இருந்து எல்லா எமோஷன்ஸையுமே இந்த கதாபாத்திரம் வந்து படம் நெடுகிலையும் அந்த கேரக்டர் ஆர்க்கு தேவையான அளவில் வந்து வெளிப்படுத்தணும். அதை சூர்யா அவர்கள் கணக்கச்சிதமாக வந்து சொல்லி பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கூடிய சமீப காலத்தில் வந்த ஸ்க்ரீன் பிளே லெவலில் பயங்கர ஹைப்பர் லெவலில் எல்லா டிக்குமே இப்போ ஒரு 100 பாக்ஸ் வந்துருக்குன்னா அந்த 100 பாக்ஸுமே கரெக்டாக கம்போசிங்கான லெவலில்
டிக்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃபாக நான் ரெட்ரோ திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்து பார்க்குறேன். அந்த அளவுக்கு எல்லா எமோஷன்ஸோடையும் அந்த டேரக்டரோட டிராவலோடையும் அந்த சூர்யா அப்படியே சிரிச்சு முடிச்சு அந்த வார்னு வந்து போட்டு இன்ட்ரோல் பிளாக் வந்து விடுவாங்க. வேற ரகம் வந்து அது செகண்ட் ஹாஃப் வந்து போறப்ப இந்த கதை வந்து புதுசான ஒரு பாணியை வந்து சொல்ல வந்து ஆரம்பிக்குது. இந்த கதையோட ஆக்சுவல் முக்கியத்துவமே என்ன, இந்த கதை ஏன் வந்து சொல்ல கார்த்திக் சுப்ராஜ் சொல்றாரு அப்படின்றத அந்த இடத்துல தான் வந்து சொல்றாரு. ஒரு கிரேசியான ஒரு ஃபைட் மாதிரி வந்து ஒரு வேர்ல்டு வந்து நடக்குது அந்தமான் ஐலாண்ட்ஸ்ல. அங்க வந்து ஒரு அரசர் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து மக்கள் 2 சைடு மக்களையும் வந்து சண்டை முட்டி விட்டு அவன் வந்து அது மூலமா பெட்டிங்ல சம்பாரிச்சிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் டைம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து எடுக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஆரம்பிச்ச உடனே சூர்யா அவர்கள் தான் யாரு, தான் எப்படி வந்து இப்பவும் திரும்ப வந்து வந்திருக்கேன் அப்படின்னு பூஜா அஜய் அவங்க கிட்ட வெளிப்படுத்திட்டு ஒரு எமோஷனல் டிராவல் வந்திருக்கும். அதுக்கப்புறமா ஜோஜு ஜார்ஜ் அண்ட் சூர்யா அவர்கள் 2 பேருமே மீட் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த சீன் வந்திருக்கும். இந்த 2 காட்சியுமே தான் ரொம்பவே டிரைவனான ஸ்ட்ராங்கான காட்சியாக வந்து இருந்திருக்கு. அதுக்கு இதை தவிர எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு ரொம்பவே செட்டப்பாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் சூர்யா அவர்களோட அந்த அல்டிமேட் எய்ம், அல்டிமேட் பர்பஸ் வந்து என்ன அப்படின்ட்டு சூர்யா அவர்களுக்கு ரிவீல் ஆகிறப்ப தான் நமக்குமே ஓஹோ இது இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காரா எப்படி அப்படின்ட்டு நமக்கு வந்து சூப்பராக வந்து ஓப்பன் ஆகுது. அது வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அங்கங்கே இருக்க தான் வந்து செஞ்சாலும் இந்த படத்தோட பேசிக்கான ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டே வந்து அதுதான். பர்பஸ் தான், நான் இதுக்கு தான் வந்திருக்கேன், தன்னோட தாமம் வந்து இதுதான். இந்த தாமம்ன்ற வார்த்தையும் வந்து அழகாக கார்த்திக் சுப்ராஜ் படம் நடிகையும் சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. தன்னோட இலக்கு வந்து இதுதான் அப்படின்னு சூர்யா அவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறப்ப இல்லை உன்னோட இலக்கு வேற ஒன்று இருக்கு அப்படின்றத சூர்யா அவர்களோட அந்த பாடி மூலமாவே ஒரு ட்விஸ்ட் மூலமா சூப்பரா வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் ரொம்ப ஜெனரிக்கா அந்த படத்தை நினைச்சா வந்து முடிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து இல்லாம எப்படி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல சினிமாவோட பவரை சொல்லி வேற மாதிரி ஒரு கதைக்களத்தை கொண்டு போய் வந்து முடிச்சார். அதே மாதிரி லாஃபர், அதாவது இதுதான் இந்த படம் மொத்தமாவே பேசக்கூடிய ஒரு பிரதான ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்படின்றத, அந்த லாஃபர் அப்படின்ற ஒரு விஷயம் அது இருந்தாலே போதும் அப்படின்றத ஒரு மக்களோட ஒரு புரட்சி மாதிரி ஒரு லாஃபிங் பண்ற மாதிரி வச்சு சூப்பராக வந்து முடிச்சிருந்தாரு. இந்த கோல்ட் ஃபிஷ் அப்படின்ற ஒரு அதுக்கான ஒரு பே ஆஃபும் வந்து கொடுத்து உண்மையிலே செம்ம எண்டிங்க. நான் இப்படி ஒரு எண்டிங் இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் படத்துக்கு இருக்கும்னு நான் நினைச்சேன், வந்து பார்க்கல. அதையும் ரொம்பவே கன்வீனியங்கா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. எனக்கு இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகாம போன விஷயங்கள்லாம், எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிடிக்காத ஒரே விஷயம்னா இந்த ஜெயில் போர்ஷன்ல சூர்யா அவரோட அந்த ஒட்டு தாடி ரொம்பவே ஆக்கடான்னு தெரிஞ்சது வந்து உண்மைதான். அதை மாற்றவே வந்து முடியல. செகண்ட் ஹாஃப் வந்து போறப்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த டைம் செட்டிங் வந்து எடுக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து திரும்ப வந்து ஒரு டைம் வந்து எடுக்கும் அந்த ஃபைட்லாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி அந்த வேர்ல்டை செட் பண்றதுக்கு. இது கொஞ்சம் மேபி நிறைய பேரை படத்துல வந்து அவைவா கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரேயா சரண் அவர்களை வச்சு ஒரு கிளாமஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி அது வந்து நான் 90s படம் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கான ஒரு ட்ரிபியூட்டா கார்த்திக் சுப்ராஜ் வந்து வச்சிருக்கலாம். பட் சூர்யா அவர்கள் வந்து அந்த இடத்துல போதையா வந்திருக்கணும், அது காட்டணும். அதுக்காக மேபி இந்த லீடா வந்து வச்சிருக்கலாம். பட் அந்த சாங் வந்து முற்றிலுமா வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதனால பெரிய ஒரு இது வந்து இந்த மாதிரி வந்து தரல. ஸோ இந்த வில்லன் கேரக்டர், செகண்ட் ஜென்ரேஷன் வில்லனா நடிச்சிருக்கக்கூடிய இந்த விபு அப்படின்ற அந்த கதாபாத்திரம் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவே என்னடா ரொம்ப ஆடா இருக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி தெரியுதேடா துருத்திட்டு அப்படின்னு வந்து நினைச்சாலும் போக போக அவர் ஒரு மாதிரி வந்து கன்வின்சிங்கா வந்து தெரிஞ்சிடறாரு. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆன விஷயமே வந்து காட்சி அமைப்புகளும் ஒரு கதாபாத்திரத்துக்கான கான்ஃப்ளிக்டையும் அந்த கதாபாத்திரத்தோட நோக்கம் வந்து இப்படி வந்து இருக்கிறப்ப இல்லை அவனுக்கு இன்னொரு நோக்கம் இருக்கா அப்படின்ட்டு ரொம்பவே சமூக பிரச்சனையுமே வந்து கையில் எடுத்து அதை ரொம்பவே வந்து ஃபோர்ஸ்டாக வந்து திணிக்காம அதை ஸ்க்ரீன் பிளே அளவில் ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஒரு சூப்பரான செட்டிங்க்கு கரெக்டான ஒரு பே ஆஃபை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து செட் பண்ணி வச்சதுலேயே வந்து இந்த படம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. சூர்யா அவர்களை காட்சிப்படுத்தின விதமாக வந்து இருக்கட்டும், நிறைய சீன்ஸ் அவங்க வந்து ஹேண்டில் பண்ண விதமாக வந்து இருக்கட்டும். இப்போ செகண்ட் ஹாஃப்ல சொன்னேன் இல்லையா அந்த டேடி ஓமே டேடி சீனு, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து அந்த கோல்ட் ஃபிஷ் அவங்க வந்து ரிவீல் பண்ற வந்து இடம், நிறைய தன்னோட இலக்கு அப்படின்ட்டு சூர்யா அவர்கள் இதுதான் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிற சீனே எனக்கு ரொம்பவே வந்து புரிஞ்சிச்சு. அதுக்கான காரணங்கள்லாம் அது எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் சூப்பராக அந்த லேயரை வந்து கார்த்திக் சுப்ராஜ் கனெக்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு இது ரொம்பவே வந்து அமேசிங்காக வந்து தெரிஞ்சுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே அளவில் வந்து பார்க்குறப்ப ஜிகர்தண்டா பீஸாக்கு அப்புறமா ரொம்பவே மெனக்கட்டு நிறைய லேஸை வந்து ஆட் பண்ணி, ஆக்சுவலாக இரவி கூட சேர்த்துக்கலாம். இரவி, ஜிகர்தண்டா, பீஸா இந்த திரைப்படங்களோட வரிசையில் ரொம்பவே லேயர்டா புது விதமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை போங்கடிக்காம ஹானஸ்டாக ஒரு ஸ்டோரி டெல்லிங்கை வந்து ஸ்க்ரீன் பிளே லெவல் மூலமாக நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ரெட்ரோ திரைப்படத்தின் மூலமாக ரொம்பவே ஆணித்தரமாக வந்து பதிவு பண்ணிக்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன லெட் டவுன் வந்து இருக்கிற பட்சத்துலையும் இந்த படம் எங்கேயுமே உங்களை வந்து பெருசாக போர் அடிக்காமல் இரிட்டேட் பண்ணாமல் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலந்த ஒரு ஃப்ளேவர்டான கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைலில் இருக்கக்கூடிய அதே சமயத்தில் ஒரு ஹீரோக்கான படமாக வந்து இங்கே வந்து இந்த படம் வந்து ஜெயிக்கும். அதுதான் இந்த படத்தோட ஒரு பிரதானமான ஒரு கோராவே வந்திருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஒரு ஹீரோ வேற இலக்கை நோக்கி வந்து போறான், தான் இலக்கு இதுதான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு அப்போ அந்த ஹீரோ வந்து வெடிச்சு செதற அந்த ஒரு மொமெண்ட் தான் இந்த ரெட்ரோவா இருக்கு. நான் வந்து ஃபீல் பண்றேன். நான் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே அளவில் இந்த படத்தை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள்
கார்த்திக் சுப்ராஜ் வந்து நுணுக்கமாக ஒர்க் பண்ணியிருக்கிறது ஷுவராக வந்து தெரியும். சத்தியமாக இந்த படம் யாருக்குமே வந்து இரிட்டேஷனாவோ தேவையில்லாத வந்து ஒரு மண்டை சுரிப்பையோ வந்து கொடுக்காது. கவுரியா ஃபேன்ஸ் அவர்களுக்கும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு வெல் மீட் ஃபுல் மீல் ஸ்ட்ரீட்டாக தான் வந்து ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பெக்டாகவே வந்து இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயே வந்து இருக்கட்டும், போர் அடிக்காமல் ஒரு ஹானஸ்டான ஒரு ஸ்டோரியை ரொம்பவே கன்வின்சிங்காக பெஸ்ட்டாக வந்து தன்னோட பெஸ்ட்டாக வந்து சொல்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து முயற்சி பண்ணதுக்கே மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாராட்டுகள். ஸோ போக போக இன்னுமே ரெட்ரோ திரைப்படத்தை வந்து பிரேக் டவுன் பண்ணி பேசுவாங்க அப்படின்றத நான் ஷுவராக வந்து நம்புறேன். ஏன்னா இந்த படம் பேசியிருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் பிளே லேயர்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி இருக்குன்ட்டு நான் ஷுவராக வந்து பிலீவ் பண்ணுறேன்.